ஆயில் கூலர் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃப்ரீ ஸ்டைலோட ஆயில் கூலர். இந்த ஆயில் கூலர் வந்து போனதுனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, டேங்க்கு, கூலண்ட் டேங்க் இது ஃபுல்லாக இன்ஜின் ஆயில் வந்து ஏறியிருக்கு. ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சு. இப்போ நான் டேங்க்குள்ளே வந்து என்னென்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டேங்க்கு மட்டும் இல்லை, மொத்த ரேடியேட்ரு, தெர்மோஸ்டாட்டு எல்லாத்துலேயுமே ஆயில் ஏறி இருந்துச்சு. நான் அடுத்தடுத்து அதெல்லாம் காட்டுறேன். இந்த மாதிரியான ஆயில் கூலரை வந்து எப்போதுமே வந்து 1,00,000 கிலோமீட்டர்லேயே வந்து நம்ம செக் பண்ணி மாற்றிடணும். கஸ்டமர் வந்து இதை பார்க்காமலே ஓட்டிக்கிட்டே இருந்ததுனால இன்ஜினில் உள்ள ஆயில் ஃபுல்லாகவே கூலண்ட் லைனுக்கு ஃபுல்லாக ஏறிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா வந்து ரேடியேட்டருக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயில் வந்து அடைச்சிருச்சு. அதனால் நம்ம வந்து ரேடியேட்டரு மொத்தமாக கழட்டி க்ளீன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இந்த தெர்மோஸ்டாட்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆயில் ஏறி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நான் எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்தளவுக்கு வந்து ஆயில் வந்து ஃபுல்லாக அடைச்சிருந்துச்சு. ரொம்ப கொலன்னு ரொம்ப இருந்துச்சு. இந்த மாதிரி ஆயில் கூலர் மாற்றினாலும் கூட நமக்கு வந்து உடனே எல்லாத்தையும் நம்மளால் எடுக்க முடியாது. ஒரு 2000 கிலோமீட்ரு 3000 கிலோமீட்ரு ஓட ஒவ்வொரு தடவையும் நம்ம வெறும் தண்ணியை மட்டுமே ஊற்றி ஓட விட்டு அந்த மாதிரி எடுத்தால் தான் உண்டு. ஒரே நேரத்தில் எல்லாமே சரியாகாது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த நம்ம வந்து பாட்டம் மோசை கழட்டி விட்டோன்னா பார்த்திங்கன்னா வெறும் ஆயில் தான் ஊற்றுது ஒழிய கூலண்ட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஆயில் கூலர் வந்து போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக இது ஏறிடுச்சு. இந்த பாட்டம் மோஸில் கூட பார்த்திங்கன்னா கழட்டினதுக்கு அப்புறமும் இவ்வளோ இந்த இதுக்குள்ளே அடைப்பு மாதிரி இருந்துச்சு. இதனால தான் வண்டியில் வந்து இந்த மாதிரி ஆயில் வந்து ஃபுல்லாக ஏறி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் அது மாதிரி தான். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டாப்லேயும் சரி பாட்டத்துலேயும் சரி 2 இதுலேயுமே இவ்வளோ ஆயில் இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரேடியேட்டரில் ஃபுல்லாக அடைச்சிருச்சு. இந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து ஒரிஜினல் ஸ்பேரே நம்ம வந்து வாங்கியாச்சு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 4500 கிட்ட வருது. நம்ம வந்து ஒரிஜினலாகவே இதுக்கு வந்து போட்டாச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஆயில் கூலரில் நம்ம வந்து ஒரிஜினல் போடுறது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும்.